ஹலோ வைஸ் வணக்கம் மக்களே. லேட்டஸ்ட் எபிசோடில் பார்த்தீங்கன்னா ஜனமாக்காகன்னு சொல்லிட்டு ஜானு, அதாவது தமிழையும் சிபியும் ஒன்று சேர்க்கறதுக்காக வந்துட்டு இங்கே சேதுவும் கேடியும் சேர்ந்து ஏற்பாடு பண்ண பிளான் தான். ஊட்டிக்கு போகிற பிளானு செம்மையாக இருக்குது. எல்லோரும் போய் இறங்குறாங்க. அப்புறம் ஜானுக்கு பண்ணி பெய்யக்கூடாது கொடையெல்லாம் பிடிச்சி கூட்டிகிட்டு போகிறார் சிபி. பின்னாடி வந்துட்டு தமிழும் அவங்க மாமா அவங்க தங்கச்சி எல்லாம் வந்துட்டு ஒரு காரில் வராங்க. அதுக்கப்புறம் தமிழ்கிட்ட வந்துட்டு ஜானு எதிர்ப்பேன் நடிக்கிறாரு. நீ டயர்டாக இருப்ப, நீ போய் ரெஸ்ட் எடு, நான் எல்லாரையும் பார்த்துக்கிறேன், எல்லா ஏற்பாடும் பார்த்துக்கிறேன் அப்படி இப்படின்னு சொல்ல தமிழ் இன்னும் பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறாங்க. நீங்கள் தான் டயர்டாக இருப்பீங்க, காரெல்லாம் ஓட்டிகிட்டு வந்திருக்கீங்க, நான் பார்த்துக்கிறேன் எல்லாத்தையும், நீங்கள் போங்க சிபி சரி மாறி மாறி இது பண்ணிக்கிறாங்க. அப்புறமா வந்துட்டு ஜானுக்கு ஜூஸ் எல்லாம் கொண்டு வந்து கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் ரூமுக்கு எல்லாம் போகிறாங்க. அவங்க தங்கச்சிக்கிட்ட வந்து பேசிகிட்டு இருக்காங்க. மாமாவுக்கு வந்துட்டு சுயநலம் வந்துடுச்சு, நல்லா இருக்காருன்னு யாருக்கும் தெரியாது, நீயும் யார்கிட்டே சொல்லாதுன்னு அவங்க தங்கச்சிக்கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க தமிழ். கரெக்டாக அந்த டைமில் வெண்பா வந்துட்டு ஓட்டு கேட்கறதுக்காக வந்துட்டு கதவு வாசலில் நின்றுட்டுருக்காங்க. அதை கண்டுபிடிச்சிட்டு தமிழ் போய் என்ன ஏதுன்னு கேட்க, ஒன்றும் இல்லை ரூமெல்லாம் வசதியாக இருக்கான்னு கேட்க தான் வந்தேன் அப்படின்னு சொல்லி சாக்கு சொல்லிக்கிட்டு ஏமாற்றிட்டு போகிறாங்க. இன்னும் நம்ம உஷாராக இருக்கணும்னு சொல்லிவிட்டு அப்புறம் அவங்க மாமா கிட்டே போயிட்டு பேசிவிட்டு அவங்க மாமா ரூமில் உட்கார வச்சுட்டு போகிறாங்க. அதுக்கப்புறம் தமிழோட தங்கச்சி வந்துட்டு டீ எடுத்துகிட்டு போயிட்டு அவங்க மாமாவுக்கு கொடுக்குறாங்க. மாமா அவங்களுக்கு டீ கொண்டு வந்தேன், நானே குடிக்கணும்னு நினச்சோம்மா, நல்ல வேலை நீயே கொண்டு வந்துட்டேன், இன்னும் சந்தோஷமாக பேசிகிட்டு இருக்காங்க. சின்ன வயசுலலாம் இந்த ஹோட்டலுக்கு வந்திருக்கோம், அம்மா நான் தங்கச்சி எல்லாம் வந்து அவ்வளோ ரசிச்சுட்டு அவ்வளோ விளையாடுவோம், நல்லாயிருக்கும், எனக்கு அதெல்லாம் ஞாபகத்து உங்கள் அம்மா வரலன்னு தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லி பேசிகிட்டு இருக்கிறாரு. அப்போ கரெக்டாக ஜானு வந்துடுறாங்க. உடனே அவர் எப்போ போல படுத்துட்டு கையில் காஃபி கப் வச்சுட்ருக்காங்க. தமிழோட தங்கச்சி என்ன மாதிரி யாருக்கு காஃபின்னு கேட்க, எனக்கு தான் ஜான்மா உங்களுக்கு வேணுமான்னு கேட்குறாங்க. இல்லை இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன நீ பேசிகிட்டு இருந்த மாதிரி இருந்துச்சுன்னு சொன்னாங்க. மாமா கிட்டே பேசிகிட்டு இருந்தேன், தமிழை கதை சொன்னால பேசிகிட்டு இருந்தால் அவங்களுக்கு கொஞ்சம் நினைவு வரும்ன்ட்டு அதனால தான் பேசிகிட்டு இருந்தேன்ற மாதிரி சொல்கிறாங்க. உடனே ஆமாம் கரெக்டு தான், சரி நீ போன்னு சொல்லிவிட்டு எனக்கு இப்போ உங்ககிட்ட உண்மையை சொல்லணும் போல் இருக்குடா, இந்த மாதிரி நான் நடிச்சு தான் செஞ்சேன், எனக்கு உடம்புக்கெல்லாம் ஒன்றும் இல்லை, சிபியும் பையனையும் தமிழையும் சேர்த்து வைக்கணுன்றதுக்காக தான் இப்படி ஒரு ஏற்பாடே பண்ணியிருக்கேன்ற மாதிரி சொல்கிறாங்க. அதை கேட்டோன்னே அவங்க சந்தோஷமாயிடுறாங்க. நீயும் வந்துட்டு சீக்கிரமாக சரியாகி வந்துடணும்னு சொல்ல அதை கேட்டு அவர் ஃபீல் பண்ணுறாரு. அம்மா என்னை மன்னிச்சிடுங்கம்மா, தமிழ் சொன்ன ஒரே காரணத்துக்காக நான் நடிச்சிட்டு இருக்க வேண்டியதாக இருக்குதுன்ற மாதிரி சொல்லி மனசு கஷ்டப்பட்டுக்கிறாரு மனசுக்குள்ளேயே. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே கேடியும் சேதுவும் வந்துட்டு சிபியோட அப்பாவை கூட்டிகிட்டு வந்து வீல் சேரில் உட்கார வச்சுட்டு அவங்க வந்துட்டு எப்படி தமிழையும் சிபியும் சேர்த்து வைக்கிறதுக்காக நம்மக்கிட்ட வந்துட்டு பொறுப்பு கொடுத்துருக்காங்க ஜானுமான்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க. என்ன பண்ணலாம், ஒரு நோட்டு புக் எடுத்து என்னென்ன இது வந்து எழுதி வைப்போம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்க, இவனுங்களை நம்பி அம்மாவை படிச்சுக்கிறாங்க, இவனுங்க ஒன்றும் பண்ண மாட்டானுங்க, நம்ம தான் என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க. கேடி வந்துட்டு இவர் என்ன இப்படி குளிரில் வந்து விரைச்சிட்டு உட்காந்துருக்கான்னு கலாய்ச்சி பேசிகிட்டு இருக்காரு. அப்போ வந்து சேது வந்து சப்போர்ட் பண்ணுறாரு, எங்கள் மாமனாரை ஒன்றும் சொல்லாத அப்படின்ட்டு, நீ என்றைக்கு தான் காதலை சொல்ல போகிறேன், இந்த ட்ரிப்பு முடியறதுக்குள்ளேயே நான் போயிட்டு வெண்பா அதாவது வர்ஷினிக்கிட்ட வந்துட்டு காதலை சொல்லிட்டு வந்துடுற மாதிரி சேது ஒரு பக்கம் சொல்லிட்டு இருக்கிறாரு. இங்கே ஏதோ ஒரு கேம் மாதிரி வைக்கிறாங்க சிபிக்கும் தமிழுக்கும். அப்போ சிபி வந்துட்டு ஷீ இஸ் மை ஒய்ஃப்னு சொல்லிட்டு அப்படியே க்ளோஸாக வந்துட்டு இது பண்ணுறாங்க. அப்புறம் ஃபோட்டோ எடுக்கும்போது தோல்லெல்லாம் கை போட்டெல்லாம் எடுக்கிறாங்க. அப்படியே தமிழ் ரொம்பவே சந்தோஷமாக ஃபீல் பண்ணுறாங்க. இதெல்லாம் பார்த்து வெண்பாவும் அவங்க அப்பா அம்மா வந்துட்டு செம்ம காண்டில் இருக்கிறாங்க. எப்படியாவது சிபியும் தமிழையும் பிரிக்கணும்னு நினைக்கிறாங்க, ஆனால் அவங்க க்ளோஸ் ஆகிட்டே போகிறாங்கன்னு காண்டில் இருக்கிறாங்க. அதோட எபிசோட் முடியுது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.